சாரி ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் டக்குன்னு கட் ஆகிடுச்சு. எனக்கே தெரியல. நான் வந்து அந்த வீடியோவில் விட்டு போன மிச்சத்தை இதில் கண்டினியூ பண்ணுறேன். கோச்சிக்காதீங்க, இது பார்க்க ஆரம்பிங்க. இப்போ வந்து இது ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து பாசிட்டிவ் தானே. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் தானே நம்ம ஹீலியமை தான் பார்த்தோம், விச் இஸ் அன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ்டு இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இப்படி ட்ராவல் பண்ணி வருதுல்ல, இது இப்படி ஸ்ட்ரைட் லைனில் ட்ராவல் பண்ணிகிட்டே வர்றப்ப ஒன்று இந்த இடத்துல ஏன் டீவியேட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்படி ஸ்ட்ரைட்டாக இங்கே வருது, இங்கேக்குள்ளே வந்துருச்சு இந்த பாசிட்டிவ். இங்கே வந்த உடனேவும் இங்கே ஒரு நெகட்டிவ் ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருந்தால் இதுக்கு அட்ராக்ட் பண்ணி அந்த சைடு அப்போது இந்த மாதிரி மூவ் ஆகலாம் ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று பாருங்கள், இது வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டுனா இது வந்து ரெண்டுமே ரிப்பல் பண்ணுமா? ஒன்று அட்ராக்ட் பண்ணாது, ரிப்பல் பண்ணும். அப்போ இந்த ரிப்பல்ஷனில் இது திருப்பியும் அதோட டைரெக்ஷனை இப்படி மூவ் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இருந்தால் இந்த மாதிரி வந்து ஒரு ஆங்கிளில் வந்து அது டீவியேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் சொல்கிறாங்க. அதை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதி போடுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சம் ஆஃப் த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் அட் சம் ஆங்கிள், ஒரு ஆங்கிளில் வந்து இட் கெட்ஸ் டீவியேட் ஆகுது அப்படின்னா இட் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் சம் சார்ஜ்டு பார்ட்டிக்கல். அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், அதனால் ரிப்பல் ஆகி இந்த மாதிரி மூவ் ஆகலாம். ஆர்எல்ஸ் இது வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், அதை அட்ராக்ட் பண்ணி இந்த பக்கம் மூவ் ஆகலாம் இன் ஆட்டம். அதுதான் செகண்ட் அப்சர்வேஷன் அவர் அப்சர்வ் பண்ணது. தேர்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணார் பாருங்களேன். இப்போ வந்து தேர்ட் அப்சர்வேஷன் அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இங்கேருந்து ட்ராவல் ஆகி வருதுல, அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல் வந்து இந்த ஒரே 1 in 20,000 அந்த ஆல்ஃபா பார்ட்டிக்கல், இது வந்து ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ப்பா, 1 in 20,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கல், 20,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கலில் ஒரே ஒரு ஆல்ஃபா பார்ட்டிக்கல் மட்டும் போன டைரெக்ஷனில் ஏதோ ஒன்றில் ஹிட் பண்ணி அதே 180 டிகிரியில் திருப்பி ரிட்டர்ன் வருது. அப்போது அவங்க என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, சென்டரில் வந்து ஏதோ அந்த ஹோல் மாஸ் வந்து ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு வந்து ஒரு சென்டரில் ஸ்மால் ரீஜனில் வந்து இது லொக்கேட் ஆகிருக்கு, அதுதான் நியூக்ளியஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. அப்போது அது வந்து ஒரு நியூக்ளியஸ், இது அதனால தான் வந்து இப்படி ஃபுல்லாக ஹிட் ஆகி திருப்பி அது ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு. இது எதுக்கு இப்படி ரிட்டர்ன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஹீலியம் 2+ தானே, ஹீலியம் 2+னால் இதில் 2 எலக்ட்ரான், அப்போ சார்ஜ் அந்த ப்ரோட்டான் எவ்வளோ, 2 எலக்ட்ரான், அது வந்து பாசிட்டிவ். அப்போ இதுவும் பாசிட்டிவ், அது சென்ட்ரல் நியூக்ளியஸும் பாசிட்டிவ். அப்போ ரெண்டுமே ஹிட் ஆக கூட போகாது, போன வேகத்தில் இங்கே அதில் இருக்க ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் இதில் இருக்க ரிப்பல்ஷன் ஃபோர்ஸும் இதை வந்து இந்த சைட் பெனிட்ரேட் ஆகி வந்து இங்கேனுக்குள்ளே விடாது. புரியுதுங்களா? இப்போ ஏன் இங்கேனுக்குள்ளே பிரைட் ஸ்பாட்ஸ் இல்லை, இங்கே ட்ராவல் ஆகலைன்னு, ஏன்னா வந்தது அப்படியே 180 டிகிரி ரிட்டர்ன் போயிடுச்சு. அப்போ 1 in 20,000 ஆல்ஃபா பார்ட்டிக்கல் கெட்ஸ் டீவியேட்டட் அட் த சேம் 180 டிகிரியில் வந்த வழியிலே திருப்பி போயிடுது. அப்போது இதிலேருந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாரு, நியூக்ளியஸை இதிலேருந்து கண்டுபிடிக்கிறாரு. சென்டரில் வந்து நமக்கு வந்து ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் அன் ஆட்டம் வந்து ஒரு ஸ்மால் ரீஜனில் கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. அப்போ அதுதான் நமக்கு என்னன்னு சொல்கிறாரு, நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறாரு. கொஷின் கேட்பாங்க, ரூதர்ஃபோர்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் அந்த அல்டிமேட்டாக என்ன தான் அவங்களுக்கு கிடச்சிச்சு, என்ன தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாருங்கள். ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் இன் அன் ஆட்டம் இஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் அன் ஸ்மால் வால்யூம் கால்ட் அஸ் நியூக்ளியஸ். அப்போது அந்த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு ஆட்டமில் இருக்க அந்த ஹோல் பாசிட்டிவ் சார்ஜுமே எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்கு, ஒரு ஸ்மால் வால்யூம், ஒரு ஸ்மால் ரீஜன் சென்டர் ஆஃப் த ஆட்டமில், அது வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கு வந்து நியூக்ளியர் மாடல்லேருந்து அவர் நியூக்ளியஸ் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. ரூதர்ஃபோர்ட்ஸ் அதுனது ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து. அதுக்கடுத்து சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் வெரி ஸ்மால் அஸ் தேட் ஆஃப் சைஸ் ஆஃப் ஆட்டம். ஏன்னா ஆட்டம்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்குது. ஆட்டமே ஒரு ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல், கண்ணுக்கே தெரியாது, இருக்கிறதுலே குட்டி பார்ட்டிக்கல் ஆட்டம். ரேடியஸ் ஆஃப் ஆட்டம் எவ்வளோனா 10⁻⁻10 மீட்டருங்க, 10⁻⁻10 மீட்டர். ஆனால் ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் அதை விட 10⁻⁻15 மீட்டர். 10⁻⁻15 மீட்டர், 10⁻⁻10 மீட்டர். இதுதான் ரேடியஸ் ஆஃப் ஆட்டம், இது வந்து ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இப்போது ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸை வேறு எலமெண்ட்டுக்கு, ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு பர்டிகுலராக எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் விச் இஸ் ஈக்குவல் டு R0 இன்டூ A⁻1/3 சென்டிமீட்டர். R0 வேல்யூ பார்த்துக்குங்க, 1.33 × 10⁻⁻15 மீட்டர்.
வேறஸ் இந்த ஏ அப்படின்னா என்னென்னு டவுட் வரும். இட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் தன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டோட மாஸ் நம்பர் தான் இந்த ஏ. இப்போ கார்பனுக்கு எடுத்துக்கோங்க, இந்த 6 வந்து அட்டாமிக் நம்பர், மேலே இருக்க 12 மாஸ் நம்பர். அப்போ இங்கே வந்து அப்போ கார்பனுக்கு கண்டுபிடிக்கிறீங்க, கார்பனோட ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஏன்ற பிளேஸில் நம்ம 12 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா? R0 இந்த R0 வச்சுக்கோங்க, நமக்கு அப்போ ரேடியஸ் ஆஃப் நியூக்ளியஸ் கிடச்சிரும். இப்போ லிமிட்டேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்ட் நியூக்ளியர் மாடல் பார்க்கலாம். அதே மாதிரி அவர் இன்னொரு கன்க்ளூஷன் என்ன சொல்லுவாருன்னு பார்த்துட்டு லிமிட்டேஷன் போகலாம். ஹலோ எவ்ரிவன், நம்ம நேற்று விட்ட பார்ட்லேருந்து இன்றைக்கி கண்டினியூ பண்ணலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் revolving at very high speed around the nucleus in circular paths called the orbits. அப்போ ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் என்ன சொல்ல வருவார்னா, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஆர்பிட், ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து நியூக்ளியஸை சுற்றி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஹை ஸ்பீடில் வந்து ரிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார் அவர் ப்ரப்போஸ் பண்ண ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில். இதுக்கடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்க லிமிட்டேஷன்ஸ்லாம் என்ன, ட்ராபேக்ஸ் ஆஃப் ரூதர்ஃபோர்ட், அது எல்லாமே இப்போ பார்க்கலாம். லிமிட்டேஷன் ஆஃப் ரூதர்ஃபோர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, EMT அப்படின்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி. மேக்ஸ்வெல்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வந்து இதுக்கு அடுத்து ரூதர்ஃபோர்ட் லிமிட்டேஷன் முடிஞ்சோடனே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டாபிக் தனியாக இருக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியும். அப்போது மேக்ஸ்வெல்லோட இந்த EMT தியரி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி வச்சு பார்த்தீங்கன்னா, எப்போயாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அண்டர்கோஸ் ஆக்ஸ்லரேஷன். இப்போ வந்து ஆக்ஸ்லரேஷன் அது எப்படி சொல்கிறோம், ஆக்ஸ்லரேட் ஆகுது அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி இது ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கா. இப்போ இதுதான் எலக்ட்ரான்ஸ்னு வச்சுக்கோங்க, இது ஒரு சர்க்குலர் பாத் எடுக்குது. அப்போது இங்கே போகிறப்போ அது வந்து அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்னால் டான்ஜென்ஷியலாக தான் இங்கே இருக்கப்போ இப்படி போகும், இங்கே இருக்கப்போ இந்த மாதிரி டைரெக்ஷனில் இழுக்கும், அதே மாதிரி இங்கே இந்த மாதிரி தான் ஒரு தடவை இப்படி வந்து நமக்கு வந்து இப்படி ஒரு பாத்தில் வந்து அது சுற்றுது. ஓகேங்களா? எப்பயுமே இந்த நியூக்ளியஸில் இருக்க இந்த பாசிட்டிவ் சார்ஜையும் இந்த எலக்ட்ரானையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோர்ஸ் பேர் என்னென்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து அந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் மூலயமா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேயுமே டான்ஜென்ஷியலாக தான் மூவ் பண்ணும் இந்த மாதிரி. அப்போது டான்ஜென்ஷியலாக இப்படி இந்த இடத்துல இந்த பாயிண்டில் இது இந்த மாதிரி 90 டிகிரி டான்ஜென்ஷியலாக மூவ் ஆகும், இது இப்படி மூவ் ஆகும். அந்த மாதிரி டான்ஜென்ஷியலாக மூவ் ஆகிறனால தான் நமக்கு வந்து ஒரு சர்க்குலர் பாத் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போது இந்த மாதிரி மூவ் ஆகிட்டுருக்கப்போ அது வந்து அதோட டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுதா. எப்போ வந்து டைரெக்ஷனில் சேஞ்சஸ் வருதோ அப்போ அது என்ன, அந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த ஃபோர்ஸ் ஏதாவது ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து அது சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸ் தான் விச் காசஸ் ஆக்ஸ்லரேஷன். அந்த பார்ட்டிக்கல் வந்து ஆக்ஸ்லரேட் பண்ண வந்து யூஸ்ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி அதாவது ரெஸ்ட்டில் இருக்கவொன்னே மோஷனுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஃபோர்ஸ் கொடுத்தாலே அந்த இடத்துல ஆக்ஸ்லரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்ஸ்லரேஷன் வந்து ஹையாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, டீஆக்ஸ்லரேஷன் ஸ்லோவாக ஆகலாம், அந்த மாதிரி வேறு இது இருக்குது. இப்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து எலக்ட்ரான் இதை சுற்றி ஆக்ஸ்லரேட் ஆகிட்டே இருக்கிறப்போ அது வந்து என்ன பண்ணுவோம்னா ரேடியேட் எனர்ஜியை வந்து ரேடியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது எனர்ஜி ரேடியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ எலக்ட்ரான் இப்படி சுற்றிட்டே இருக்குல்ல கண்டினியூஸாக, இப்போ இது சுற்றிட்டே இருக்கிறப்போ அது எனர்ஜி ரேடியேட் பண்ண கடைசியாக நியூக்ளியஸ்குள்ளே போய் விழுந்துடும். இது என்னன்னு நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அக்கார்டிங் டு மேக்ஸ்வெல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி, வென் அ சார்ஜ்டு பார்ட்டிக்கல், எலக்ட்ரான் வந்து ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் தானே, இட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் அண்டர்கோஸ் ஆக்ஸ்லரேஷன். இந்த மாதிரி ஆக்ஸ்லரேட் ஆகிட்டு இருக்கிறப்போ ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்லுவார், அது ஹை ஸ்பீடில் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவார். அப்போது அந்த மாதிரி ஆக்ஸ்லரேட் ஆகிட்டே இருக்கிறப்போ இட் எமிட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ஃபார்மில் அது வந்து எனர்ஜியை வந்து எமிட் பண்ணுது. அண்ட் தேர்ஃபோர் இட் கேனாட் மெயின்டைன் த ரேடியஸ் ஆஃப் த பாத். இப்போ இந்த இதுதான் அந்த அவுட்ரு பாத்து, இந்த இது வந்து ரேடியஸ் ஆர்ன்னு வச்சுக்கலாம். இந்த ரேடியஸை இதை பர்ஃபெக்டாக அதனால் மெயின்டைன் பண்ண முடியாது. ரேடியஸ் வில் கெட் சேஞ்ச், அதாவது ரேடியஸ் வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ த ரேடியஸ் ஆஃப் த பாத் வில் கண்டினியூஸ்லி டிக்ரீஸ். அதோட ரேடியஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்படியேவும் இவ்வளோ அப்படியே ஸ்லோவாகவும் உள்ளே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ரேடியஸு. இப்போ பாருங்களேன் எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னு. இப்போது இந்த உள்ளே இருக்க நியூக்ளியஸ்க்கும் இந்த
ஆர்பிட்க்கும் இந்த 6 டிஸ்டன்ஸ் இருக்கா. இப்போ இதுக்கும் வேறு 6 டிஸ்டன்ஸ், ஒரு 6 டேஷ். அடுத்து இதுக்கும் இந்த ரேடியஸ்க்கும் இதுக்கு வந்து ஒரு 6 டபுள் டேஷ். அந்த மாதிரி ரேடியஸ் வந்து கண்டினியூஸாக டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ த ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வில் கண்டினியூஸ்லி டிக்ரீஸ் அண்ட் அல்டிமேட்லி ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். அப்போ இங்கே இருக்க எலக்ட்ரான் வந்து இப்படி கண்டினியூஸாக ஆக்ஸலரேட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்ஸலரேட் ஆகிறனால அதோட ரேடியஸை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அதோட அந்த ரேடியஸ் டிக்ரீஸ் ஆக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கடைசியாக நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும். இட் ஃபெயில்டு டு எக்ஸ்பிளைன் லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன். லைன் ஸ்பெக்ட்ரம் அதை வந்து நம்ம ஹைட்ரஜனோட லைன் ஸ்பெக்ட்ரம் இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் படிப்போம். எப்படியும் இன்னொரு 4-5 டாபிக்ஸ் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் லைன் ஸ்பெக்ட்ரம் வரும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இதை ஃபெயில் பண்ணிடுச்சு. அந்த லைன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தவறிடுச்சு. அப்போ ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்ன சொல்ல தவறிடுச்சுன்னா எலக்ட்ரான் எப்படி ரிவால்வ் பண்ணுது அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரூதர்ஃபோர்டோட மாடல் வந்து தவறிடுச்சு. இதுக்கு அடுத்து தான் நீல்ஸ் போர் வருவார். அந்த போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் தான் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமில் வச்சுருப்போம். அவர் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடலில் என்னென்னலாம் விட்டுருக்கு, அவர் என்னென்ன மெத்தட்லேருந்து இது பண்ணுறாருன்னு அதுக்கடுத்து போர்ஸ் மாடல் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அந்த 2 டாபிக் பார்த்துட்டு தான் நம்ம போர்ஸ் மாடல் போக முடியும். அட்டாமிக் நம்பர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இசட் அப்படின்ற சிம்பிளில் வந்து அட்டாமிக் நம்பர் வந்து சிக்னிஃபை பண்ணும். மாஸ் நம்பர் வந்து ஏன்ற ஒரு வேர்ட் அந்த லெட்டர் வந்து சிக்னிஃபை பண்ணும். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா அட்டாமிக் நம்பர்னால் ஸ்டார்டிங் ஏ தானே, அப்போ ஏ வந்து அங்கே வராதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டாமிக் நம்பருக்கு எப்போயுமே இசட் தான், மாஸ் நம்பருக்கு எப்போயுமேவும் ஏ தான். அப்போது தெரிஞ்சுக்கோங்க அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன, விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் அட்டாமிக் நம்பர். அப்போது நெக்ஸ்ட்டு அதுலேயும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டம் என்ன, ஒரு நியூட்ரல் பார்ட்டிக்கல். ஆட்டம் எப்போ நியூட்ரலாக இருக்க முடியும், 2 சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். 2 சார்ஜுமே ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். இப்போது 2 பாசிட்டிவ் இருக்குன்னா 2 நெகட்டிவ் இருக்கணும். அப்போ தான் அது ஈக்குவலாக இருக்கும். இதுவும் பேலன்ஸ் பண்ணி ஒரு நியூட்ரல் ஆட்டமாக இருக்கும். அப்போது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து எப்போயுமே ஈக்குவலாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு ஆட்டமில் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் தான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அட்டாமிக் நம்பர் எப்படி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, நான் நேற்று பீரியாடிக் டேபிளில் அந்த ஃபர்ஸ்ட் 10 மட்டும் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அது கண்டிப்பாக போடுறேன். நேற்று இது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும் நான் டீச் பண்ணேன். அந்த ஹைட்ரஜன் அந்த பீரியாடிக் டேபிளில் நம்ம எலமெண்ட்டை என்ன ஆர்டரில் நம்பரிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதுதான் அதோட அட்டாமிக் நம்பர். இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பரில் தான் பீரியாடிக் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இப்போது ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1. அதோட அட்டாமிக் நம்பர் ஏன் 1ஆக இருக்குன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அதில் இருக்கிறது வந்து 1 தான். ஓகேங்களா. அட்டாமிக் நம்பர் Z இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எப்போயுமே நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ மாஸ் நம்பர் எந்த வேர்டு என்ன லெட்டர் போட்டு சிம்பிள் பண்ணுவோன்னா ஏ. மாஸ் நம்பர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். மாஸ் நம்பர் அப்படின்னா நம்ம நியூக்ளியஸ் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸும் அதே மாதிரி நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ், இது 2 தானே நியூக்ளியஸில் இருக்குது, அது 2 சேர்ந்தது அப்படின்னா தான் மாஸ் நம்பர். நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இது 2 சேர்ந்து நியூக்ளியஸில் இருக்கிறதுக்கு நியூக்ளியான்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நான் எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன்ல, எக்ஸுனால் ஏதாவது ஒரு சிம்பிள், ஒரு கார்பன். இப்போ இந்த கார்பன் இருக்குல்ல, கார்பன் இந்த இடத்துல ஹைட்ரஜன்னா ஹச் போட்டுக்கோங்க, ஹீலியம்னா HE போட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட்டு அதை தான் நான் எக்ஸ் ஒரு எலமெண்ட் வச்சுருக்கேன். கீழே இசட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அப்போது இசட்னா என்ன, அட்டாமிக் நம்பர். மேலே அப்பர் லிமிட்டில் என்ன கொடுத்துருக்கேன், ஏ கொடுத்துருக்கேன். ஏன்னா மாஸ் நம்பர். எப்போயுமே பீரியாடிக் டேபிள்னும் இதான் ரூல். அதே மாதிரி ஏதாவது ஒரு எலமெண்ட்டோட சிம்பிளை வச்சு அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர் எழுதுறீங்கன்னா எப்போயுமே எலமெண்ட்டு போட்டுக்கணும். எலமெண்ட்டை போட்டு இப்போ ஹைட்ரஜன் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டு நான் போட்டுறேன். அதோட அட்டாமிக் நம்பர் 1, ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. அப்போது இதுதான் அதை வந்து இப்படி தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ குளோரினுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 17, மாஸ் நம்பர் 35. இப்படி தான் எக்ஸு கீழே இசட் மேலே ஏ, இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி
சார்ஜ் ஆன் த நியூக்ளியஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் எப்படின்னு சொல்கிறோன்னா இட் இஸ் டியூ டு த ப்ரோட்டான். ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரோட்டான்னால தான் சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். வேறஸ் மாஸ் ஆஃப் நியூக்ளியஸ், ஒரு நியூக்ளியஸோட மாஸை டிட்டர்மைன் பண்ணுறது என்னென்னா இட் இஸ் டியூ டு ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். 2 பார்ட்டிக்கல் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ அ மாஸ், ஒரு மாஸ் இருக்க பார்ட்டிக்கல் தான், சார்ஜ் தான் இதுக்கு கிடையாது. அப்போ மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் இஸ் டியூ டு ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். சார்ஜ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் ஒன்லி டியூ டு ப்ரோட்டான். ஏன்னா நியூட்ரான் வந்து ஒரு சார்ஜ்லெஸ் பார்ட்டிக்கல், அதாவது எந்த ஒரு சார்ஜுமே அதில் இல்லை. ஸோ அது வந்து சார்ஜ் ஆஃப் நியூக்ளியஸை வந்து இம்பேக்ட் பண்ணாது, ப்ரோட்டான் மட்டும்தான் இம்பேக்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஒரு கார்பன் எடுத்துக்கிறோன்னா அதில் எப்படி ப்ரோட்டான் கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரான், நியூட்ரானை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கார்பன் எடுத்துக்கிறோமா, கார்பன் சிம்பல் வந்து C, அதோட அட்டாமிக் நம்பர் 6, அதோட மாஸ் நம்பர் 12. இப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன, 6. அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன, 6. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் 6னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 6 தானே, ஓகேங்களா. நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி பார்ப்பீங்க, நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் கேட்குறாங்க, மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா. இதில் வந்து மாஸ் நம்பர் மட்டும் கேட்டாங்க, நியூட்ரான் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான் விச் இஸ் ஈக்குவல் டு, நியூட்ரானை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு, இங்கே இது ப்ளஸில் தானே இருக்குது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், இந்த சைடு வந்து மைனஸில் போயிடும். மாஸ் நம்பரை வந்து ஏன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். அப்போ இதில் பாருங்கள், அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரானுக்கு அதோட ஏன்னா என்னது, மாஸ் நம்பர் என்ன 12, மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ 6. அப்போது நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த கார்பனில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கடுத்து ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் அதெல்லாமே பார்க்கலாம். அதை பார்த்திங்கன்னா இந்த அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் கொஞ்சம் புரியும். நான் சொன்ன மாதிரி இப்போ ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐசோடோப்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். எலமெண்ட்ஸ்க்கு, எந்தெந்த எலமெண்ட்ஸ்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் பட் மாஸ் நம்பர் வந்து டிஃபர் ஆகும், அதுதான் ஒரு ஐசோடோப். அட்டாமிக் நம்பரை நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுவோம், இஸ் மாஸ் நம்பர் A. இப்போது எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும் ஆனால் மாஸ் நம்பர் வந்து வேரி ஆகும், அந்த மாதிரி இருந்தால் அதுதான் ஐசோடோப்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனில் வந்து 3 டைப் ஆஃப் ஐசோடோப்ஸ் இருக்குது. நார்மல் ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹைட்ரஜன் கீழே அட்டாமிக் நம்பர் 1, மாஸ் நம்பர் 1, இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நார்மல் ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 99.985% வந்து இந்த ஃபார்மில் தான் நமக்கு வந்து ஹைட்ரஜன் இருக்கும். இது போக இந்த நான் 99.986 சொன்னேன்ல, இதை தவிர்த்து மிச்சம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டியோட்ரியம், இன்னொன்று வந்து ட்ரிட்டியம். இப்போ வந்து ரெண்டுமே அதுக்கடுத்து 0.015%, அதுக்கு கம்மியான லெவலில் வந்து இது ரெண்டுமே இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி 99% இருக்குது. இது வந்து புரோட்டியம், இது வந்து டியோட்ரியம், இது ட்ரிட்டியம். 1 இருந்தால் புரோட்டியம், 2 இருந்தால் டியோட்ரியம், 3 இருந்தால் ட்ரிட்டியம். அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. ஆனால் நார்மல் ஹைட்ரஜன் எலமெண்ட் பார்த்தோம்னா அது இந்த ஹைட்ரஜன் தான். அப்போது இதோட அட்டாமிக் நம்பர் எப்போயுமே ஒரு எலமெண்ட்டோட இங்கே கீழே கொடுத்துருக்க நம்பர் தான் நான் வந்து அட்டாமிக் நம்பர்னு சொல்லியிருக்கேன்னா, மேலே கொடுத்துருக்கிறது வந்து மாஸ் நம்பர். அப்போது கீழே பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு இங்கே 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1, மூணுமேவும் சேம் அட்டாமிக் நம்பர் 1ஆகவே இருக்கா. மேலே பாருங்கள், மேலே இருக்கிறது என்ன சொன்னால் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர் இங்கே என்ன 1, இங்கே என்ன 2, இங்கே என்ன 3. அப்போ மாஸ் நம்பர் வேரி ஆகுது, ஆனால் கீழே இருக்க அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்குது. அப்போ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் சேமாகவும் மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சுன்னா அதுதான் ஐசோடோப்ஸ். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 3 ஐசோடோப்ஸ் இருக்குது. அந்த 3 ஐசோடோப்ஸ் நேம் தான் இது. இப்போது புரோட்டியமில் பாருங்கள், புரோட்டான் எத்தனை புரோட்டான் இருக்குதுன்னு கண்டுபிடிப்போம். புரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு அட்டாமிக் நம்பர். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன 1. இதோட அட்டாமிக் நம்பர் என்ன, டியோட்ரியமுக்கு 1,
ட்ரிட்டியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் தான் அதோட அட்டாமிக் நம்பர். அப்போ இது 1. அப்போ ப்ரோட்டான் வந்து எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது. இப்போ நியூட்ரான் பார்க்கலாம். ப்ரோட்டான் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். அப்போ ப்ரோட்டான் 1 இருந்தால் எலக்ட்ரான் 1 தான். ப்ரோட்டான் இதில் 1, எலக்ட்ரான் 1. அப்போ ப்ரோட்டான் எலக்ட்ரானில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, மூணுலேயுமே சேமாக இருக்குது. ஏன்னா ப்ரோட்டான் வந்தும் அதே மாதிரி எலக்ட்ரானும் இட் இஸ் ரிலேட்டட் டு அட்டாமிக் நம்பர், நாட் மாஸ் நம்பர். இப்போ மாஸ் நம்பருக்கு எது இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்கள், நியூட்ரான். இப்போ வந்து நியூட்ரான்னா நமக்கு ஃபார்முலா என்ன, மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். இந்த மேலே இருக்க நம்பர் கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான் நியூக்ளியஸில் இருக்கிறத ஆட் பண்ணோன்னா நமக்கு மாஸ் நம்பர் கிடச்சிரும்னு படித்தோமா. அப்போது இதில் என்ன பண்ணுறோம், நம்ம நியூட்ரானுக்கு கேட்குறாங்க, அதனால நியூட்ரானை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு வந்து நியூட்ரான்ஸோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ மாஸ் நம்பர், ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் ஃபஸ்ட் இதுக்கு என்னது 1. அப்போ 1 மைனஸ் அதோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இதில் என்ன 1. 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நியூட்ரான் 0. இப்போ இதில் பாருங்கள் அதோட மாஸ் நம்பர். அப்போது இதோட மாஸ் நம்பர் என்ன 2. அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்க நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் என்ன, அட்டாமிக் நம்பர் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இதோட நியூட்ரான் 1. இப்போ இதுக்கு பாருங்கள் அதோட மாஸ் நம்பர் 3. மாஸ் நம்பர் 3 அதோட அட்டாமிக் நம்பர், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் கண்டுபிடிக்கணும்ல, மாஸ் நம்பர் மைனஸ் ப்ரோட்டான். ப்ரோட்டான் எவ்வளோ 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ நியூட்ரான் 2. நியூட்ரான் மட்டும் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நியூட்ரான் வந்து ப்ரோட்டியமுக்கு வந்து 0ஆகவும், அடுத்ததுக்கு வந்து 1ஆகவும், ட்ரிட்டியமுக்கு வந்து 2ஆகவும், இந்த மாதிரி ப்ரோட்டான் சேஞ்ச் ஆகுது. நியூட்ரான் சேஞ்ச் ஆகுது, ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் அப்படியே இருக்குது. அப்போது இட் ஹேஸ் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்னு புரிஞ்சிருச்சா. மாஸ் நம்பர்னால் எது இருக்குது, ப்ரோட்டானும் நியூட்ரானும். அந்த ப்ரோட்டான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ சேஞ்சஸ் இன் நியூட்ரான் எதுலலாம் வேரியாக இருக்குது, நியூட்ரான் நம்பர் ஆஃப் நியூட்ரான் வந்து ஒரு இந்த மாதிரி ஐசோடோப்ஸில் வந்து சேஞ்சாக இருக்கும், மாறி மாறி இருக்கும். ஒரே தான் ஜீரோவாகவே இருக்காது. 0, 1, 2 அந்த மாதிரி நியூட்ரானோட கவுண்ட் மாறினால இதை வந்து ஒரு ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள் கார்பன் ஐசோடோப்ஸ், அதுக்கடுத்து கண்டுபிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் தெரியும். இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. ஆனால் அது மாஸ் நம்பர் வந்து கார்பன் 12 இருக்குது, கார்பன் 13 இருக்குது, கார்பன் 14, 3 ஐசோடோப்ஸ் இருக்குது கார்பனுக்கு. அப்போ இதோட ப்ரோட்டான் 3ஓட ப்ரோட்டான் எவ்வளோ, அதோட அட்டாமிக் நம்பர் தானே ப்ரோட்டான். அப்போ 3ஓட ப்ரோட்டானுமே 6, 6, 6, 3மே 6. நியூட்ரான் எப்படி கண்டுபிடிப்பீங்க, நான் சொன்ன மாதிரி மாஸ் நம்பர் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். நம்ம நியூட்ரானை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மாஸ் நம்பர் மைனஸ் ப்ரோட்டான். இப்போது இதோட மாஸ் நம்பர் என்ன, ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 12, அதோட ப்ரோட்டான் எவ்வளோ 6. 12 மைனஸ் 6 6. இதோட மாஸ் நம்பர் 13 மைனஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 7. இதோட மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் 14 minus 6 which is equal to 8. அப்போ நியூட்ரான்ஸ் வந்து 6, 7, 8 அந்த மாதிரி நியூட்ரான் வந்து வேரி ஆகுது. ப்ரோட்டான் சேமாக இருக்குது, ப்ரோட்டான் சேமாக இருந்தால் எலக்ட்ரானும் சேமாக தான் இருக்கும். இதுதான் ஐசோடோப்ஸ். குளோரின் லாஸ்ட் எக்ஸாம்பிள், குளோரின் பார்க்கலாம். குளோரின் வந்து அட்டாமிக் நம்பர் எப்பயுமே ஒன்று தான், 17, 17. கார்பனுக்கு 6, 6, 6 அட்டாமிக் நம்பர் சேம். ஹைட்ரஜனுக்கு 1, 1, 1 அட்டாமிக் நம்பர் சேம். மாஸ் நம்பர் பாருங்கள் 1, 2, 3. இதில் மாஸ் நம்பர் பாருங்கள் 12, 13, 14. இதில் மாஸ் நம்பர் அதே மாதிரி 35ன்னு குளோரினுக்கு ஒன்று மாஸ் இருக்குது, 37ன்னு இன்னொன்று இருக்குது. நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் என்னது, அட்டாமிக் நம்பர் 17, 17 வந்துடும். வேறு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், அதோட மாஸ் நம்பர் 35 மைனஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் விச் இஸ் 17 விச் இஸ் ஈக்குவல் டு 18. அப்போது இந்த குளோரின் 1735க்கு வந்து நமக்கு 18 நியூட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மாஸ் நம்பர் 37 minus number of proton is 17. 37 minus 17 which is equal to 20 neutrons. அப்போ நியூட்ரான்ஸ் வந்து 18, 20 நியூட்ரான்ஸ் வேரி ஆகுது. இது ஐசோடோப்ஸ். இதுக்கடுத்து நம்ம வந்து ஐசோபார்ஸ் பார்க்கலாம். Isobars, elements having same mass number and different atomic number. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஐசோடோன்ஸ் வந்து they have same atomic number but different mass number. Isobars அப்படின்னா they have சேம் மாஸ் நம்பர். மேலே இருக்கிறது தானே மாஸ் நம்பர், அதெல்லாமே சேமாக இருக்கும் ஒரு எலமெண்ட்ஸில். ஒரு சில எலமெண்ட்ஸில் வேறு அட்டாமிக் நம்பர் கீழே இருக்கிறது எல்லாமே டிஃபர் ஆகும். அதுக்கு இந்த 2 எக்ஸாம்பிள், கார்பன் நைட்ரஜன் ஒரு தனி எக்ஸாம்பிள், ஆர்என் பொட்டாசியம், சிஏனா கால்சியம், ஏஆர் ஆர்என், கே ஃபார் பொட்டாசியம், சிஏ கால்சியம், என் ஃபார் நைட்ரஜன், சி ஃபார் கார்பன். அப்போது கார்பன் எடுத்துக்கோங்க, கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6, நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி வரும். ஆனால் இதோட
கார்பனோட கார்பன் 14 அப்படின்னா கார்பனோட ஐசோடோப் தான். கார்பன் வந்து 12, 13, 14 இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். இப்போ கார்பன் 6 மேலே வந்து 14 மாஸ் நம்பர், நைட்ரஜனுக்கு வந்து 7 அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் வந்து 14. அப்போது தே ஹாவ் சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். கார்பனும் நைட்ரஜனும் ஒன் ஆஃப் அன் ஐசோபார். அதே மாதிரி ஆர்கன் பார்த்துக்கோங்க. ஆர்கன் வந்து 18, அதோட அட்டாமிக் நம்பர் 18. பொட்டாசியம் ஆர்கன், பொட்டாசியம், கால்சியம் இது மூணுமேவும் 18, 19, 20 அடுத்து வரும். இதோட மாஸ் நம்பர் 40, இதோட மாஸ் நம்பர் 40, இதோட மாஸ் நம்பர் 40. ஓகேங்களா? அப்போது இது ரெண்டுக்குமேவும் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர், சேம் மாஸ் நம்பர். இதுக்கு மூணுக்குமேவும் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பராக இருக்கா. அப்போ வந்து தே ஆர் கால்ட் அஸ் ஐசோபார்ஸ். இது ஐசோடோன்ஸ் வந்து புக்கில் இல்லை, என்சிஆர்டியில் ஐசோடோன்ஸும் ஐசோபார்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஐசோடோன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுதுன்னா அது எப்படி டிஃபர் ஆகுதுன்னு சொன்னோம். நியூட்ரான்ஸோட கவுண்ட் வச்சு தான் டிஃபர் ஆகும். ஐசோபார்ஸில் அதுக்கு வேலை இல்லை. கீழே வந்து நமக்கு வந்து அந்த அட்டாமிக் நம்பர் டிஃபர் ஆகுது. இப்போ பாருங்கள், ஐசோடோன்ஸில் வந்து தே ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்பர் சேமாக இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பரும் டிஃபராக இருக்கும், அட்டாமிக் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் எப்போயுமே எல்லாத்துலேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ சிலிக்கான், சிலிக்கான் ஓகேங்களா, அதோட அட்டாமிக் நம்பர் 14, மாஸ் நம்பர் 30. இப்போ 13 - 14 which is equal to 16 நியூட்ரான். இது என்ன ஃபார்முலான்னு தெரியுதா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் என்ன கொடுக்குது? புரோட்டான் கொடுக்குது. அப்போ மாஸ் நம்பர் மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் தான் நியூட்ரானோட ஃபார்முலா. அப்போது 30 - 14 which is equal to 16 நியூட்ரான் கிடைக்குது. இப்போ சல்ஃபர், எஸ் ஃபார் சல்ஃபர், அதோட மாஸ் நம்பர் 32, அதோட அட்டாமிக் நம்பர் 16. அப்போ மாஸ் நம்பர் 32 மைனஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான் 16 which is equal to 16 நியூட்ரான். இப்போ பாஸ்பரஸ், பி ஃபார் பாஸ்பரஸ், கே ஃபார் பொட்டாசியம். இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. மாஸ் நம்பர் 31, மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் 15, அப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து 15. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் 16 நியூட்ரான் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போது இதில் வந்து சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது பட் அதோட அட்டாமிக் நம்பர் பாருங்கள் 14, 16, 15 டிஃபர் ஆகுது. மாஸ் நம்பர் பாருங்கள் 30, 32, 31 அப்படின்னு டிஃபர் ஆகுது. நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்காது தான் ஐசோடோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணில் இருக்கா ஐசோடோன்ஸ், என் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஐசோபார்ஸ்னால் எலமெண்ட்ஸ் ஹேவிங் மேலே இருக்க இது இருக்குல்ல, இதெல்லாம் இட் ஹேஸ் சேம் மாஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். வேறு ஐசோடோப்ஸில் வந்து சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். இதுக்கடுத்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போர்ஸ் மாடலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காமனாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துடலாம். போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் பார்க்குறதுல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவர் என்ன வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கு. நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமை கண்டுபிடிக்கிறதுல என்ன புதுசாக போர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன், EMR அப்படின்னு ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்கேன். இட் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் இருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமேவும் தே ஆக்சுவலி பொசஸ் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டியூவல் நேச்சர், அது வந்து பார்ட்டிக்கல் கேரக்டரும் ஷோ பண்ணுது, அதே மாதிரி வேவ் நேச்சரையும் ஷோ பண்ணுது. எலக்ட்ரான் அது என்ன பண்ணுன்னா, பார்ட்டிக்கல்னால் சின்ன பார்ட்டிகல்ஸாக மூவ் பண்ணுறது பார்ட்டிக்கல் நேச்சர். வேவ் ஃபார்ம்னால் இந்த இப்படி ஒரு பார்ட்டிக்கலாக இருக்குது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கல் போய் இது ஹிட் பண்ணும், இந்த பார்ட்டிக்கல் போய் இது ஹிட் பண்ணும். அந்த ஒரே இடத்துல இருந்து அது ஆஸ்லேட் ஆகி அப்படியே மூவ் பண்ணுறது. வேறஸ் வேவ் நேச்சர்னால் இப்படி வேவ் ஃபார்மில் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படி இப்படி படிச்சிருப்போம்ல, அது எல்லாமே அந்த மாதிரி வேவ் ஃபார்ம்லேயும் ட்ராவல் பண்ணும் எலக்ட்ரான்ஸ். அதுக்கு வந்து டியூவல் நேச்சர் இருக்குது. லைட் பொசஸ் டியூவல் நேச்சர். அதே மாதிரி அதோட அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா, ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா இருக்கும். அதை பற்றியும் அதை பார்க்க போகிறோம். இதுதான் போர்ஸ் மாடலில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது. பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிக்கல் டியூவல் நேச்சர் பார்ப்போம். நம்ம போர்ஸ் மாடலில் டியூவல் நேச்சர் பார்க்குறப்போ 2ஆக பிரித்து பார்ப்போம். ஒன்று வந்து அதோட பார்ட்டிக்கல் நேச்சர் வச்சு பார்ப்போம், இன்னொன்று அதோட வேவ் நேச்சர் வச்சு பார்ப்போம். பார்ட்டிக்கல் நேச்சரில் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து பிளாக் பாடி ரேடியேஷன் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், இந்த 2 டாபிக் வந்து பார்ட்டிக்கல் நேச்சரை வச்சுருக்கு. வேறஸ் வேவ் நேச்சரை வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைஃப்ராக்ஷன் பார்ப்போம் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் பார்ப்போம். இதை பற்றிலாம் அடுத்து ஒரு இதில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி வேவ் இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வேவ் லென்த், ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூட் அந்த இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு வந்து நான் நோட்ஸ் சின்ன ஒரு 1 லைனில் வேவ் லென்த்னா என்ன, அதோட
சிம்பிள் எப்படி இருக்கும், ஃப்ரீக்வன்சினா என்ன, அதோட சிம்பிள் எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் உள்ளே போய் நம்ம படிக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், அந்த சின்ன நோட்ஸையும் கொடுத்துட்றேன். வேவ் லென்த் வந்து நம்ம லாம்டா, இது வந்து லாம்டான்னு சொல்லுவோம். வேவ் லென்த்தோட சிம்பிள் அதுதான். வாட் இஸ் வேவ் லென்த்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 crest ஆர் ட்ரஃப். இப்போது இதுதான் அந்த ஒரு வேவ் வந்து இப்படி ட்ராவல் ஆகுதுன்னு வைங்க. மேலே போட்டிருக்கேன்ல ஒரு ஆரோ மார்க், அந்த மேஜர் ஹைட் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் ஹைட் இந்த வேவ்க்கு அது வந்து க்ரஸ்ட்டு. கீழே இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இது ட்ரஃப்பு. மேலே இருக்கிறது க்ரஸ்ட், அதே மாதிரி கீழே இருக்கிறது ட்ரஃப். அப்போது இது க்ரஸ்ட் ட்ரஃப் அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போது டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 crest ஆர் ட்ரஃப் அப்படின்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஒரு வேவ் லென்த் லாம்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடம் வரைக்கும் இந்த மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஒரு வேவ் லென்த். ஓகேங்களா, அதுதான் ஒரு வேவ் லென்த். வாட் இஸ் ஃப்ரீக்வென்சி அப்படின்னா, ஃப்ரீக்வென்சியை மியூ அப்படின்னு ஃப்ரீக்வென்சியை சொல்லுவோம். இந்த ஃப்ரீக்வென்சி என்னன்னு பாருங்கள். இட் இஸ் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் விச் பாஸ் த்ரூ அ கிவன் பாயிண்ட் இன் 1 second. ஒரு செகண்டில் எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அதை க்ராஸ் பண்ணி போதோ அதுதான் ஃப்ரீக்வென்சி. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், வெலாசிட்டி ஆஃப் த வேவோட வெலாசிட்டி அது வந்து சியில் மென்ஷன் பண்ணுவோம். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த வேவ் இன் 1 second. ஒரு செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது ஒரு வேவ், அதுதான் அதோட வெலாசிட்டி. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அ வேவ் இன் 1 second. டிஸ்டன்ஸ் டைம்னால வெலாசிட்டி. வேறு ஃப்ரீக்வென்சி பாருங்கள், நம்பர் ஆஃப் வேவ்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து ஒரு செகண்டில் ஒரு கிவன் பாயிண்டில் வந்து க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்கிறது. வெலாசிட்டி ஆஃப் வேவ் c which is equal to lambda into mu. lambda என்ன, வேவ் லென்த், இன்ட்டு இது என்ன, ஃப்ரீக்வென்சி. அப்போது velocity of wavelength which is velocity of wave which is equal to wavelength into frequency. வேவ்லென்த்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு velocity of the wave c கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிடியூட். The height of the crest or trough which indicates the intensity or brightness of the radiation. அது வந்து ஸ்மால் ஏல மென்ஷன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு ஹைட் இருக்குல்ல, இதுதான் ஆம்ப்ளிடியூட். இந்த ஒரு ஹைட் இருக்குல்ல, இதுவும் ஆம்ப்ளிடியூட். இது ஒரு ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா, அந்த லென்த்து தான் ஆம்ப்ளிடியூட். இட் இஸ் த ஹைட் ஆஃப் த க்ரஸ்ட் ஆர் ட்ரஃப் தான் ஆம்ப்ளிடியூட். அது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா, அந்த ரேடியேஷன் வருதில்ல, அதோட பிரைட்னஸ், அதோட இன்டென்சிட்டியை வந்து அது வந்து குறிக்கும். ஆம்ப்ளிடியூட் ஏ. வேற நெக்ஸ்ட் வந்து வேவ் நம்பர் பார்த்திங்கன்னா, அதை பாருங்கள், நம்ம ஃப்ரீக்வென்சிக்கு போடுற அதே சிம்பிள், அந்த சிம்பிளுக்கு மேலே ஒரு பார் மட்டும் போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு கோடு போடணும். இது எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் இன்வர்ஷன் ஆஃப் வேவ் லென்த். வேவ் லென்த் என்ன, லாம்டா. அப்போது 1/λ தான் நமக்கு வேவ் நம்பர். வேவ் நம்பர் which is equal to 1/λ. இட் இஸ் த நம்பர் ஆஃப் வேவ் லென்த் பெர் சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் வேவ் லென்த் இருக்கோ அதுதான் வேவ் நம்பர். which is equal to அந்த ஃப்ரீக்வென்சிக்கு மேலே பார் போட்டுக்கோங்க, which is equal to 1/λ. இப்போது இதிலேருந்து பாருங்கள், நமக்கு velocity of the wave which is equal to wavelength into frequency-யா. இப்போ நான் வந்து அந்த ஃபார்முலா இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் நான் வந்து ஃப்ரீக்வென்சியை மட்டும் ஒரு சைடு வைக்கிறேன். ஃப்ரீக்வென்சி which is equal to c/λ, velocity by wavelength. ஓகேங்களா, இப்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? லாம்டா டினாமினேட்டரில் இருக்கா, 1/c into 1/λ into c அப்படி எழுதலாமா? ஒன்றுமே இல்லை, இது c/λன்னு இருக்குல்ல, நான் இதை எப்படி எழுதுகிறேன், 1/λ into c அப்படின்னு எழுதுகிறேன். 1/λ into c. 1/λனா என்ன, நமக்கு வேவ் நம்பர். அப்போ ஃப்ரீக்வென்சி which is equal to வேவ் நம்பர் into velocity of the wave. இது ஒரு ஃபார்முலா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து EM ரேடியேஷன் பற்றி படிப்போம், அந்த லைன் ஸ்பெக்ட்ரம், டுவல் நேச்சர், அப்போல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.